காப்பாத்தினதே அவங்க தான் அப்படின்னு ராமராஜன் அவர்களினுடைய மனைவி, அதுவும் தன்னுடைய உயிரை காப்பாத்தினதே அவங்க தான்னு மனமுருகி பேசியிருக்காங்க. கேட்கும்போதே புல்லரிக்குதே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. 80 காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த நடிகை நளினி ரஜினிகாந்த் நடித்த ராணுவ வீரன் படத்தில் ரஜினி தங்கை கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து உயிருள்ள வரை உஷா, 100வது நாள், 24 மணி நேரம், அலைவோசைன்னு பல வெற்றி திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. தெய்வ நம்பிக்கை அதிகம் கொண்ட நளினி ஓம் சக்தி, சமயபுரத்தாலை சாட்சி போன்ற படத்தில் அம்மன் வேடத்திலும் நடிச்சிருந்தாங்க. தற்போது இவங்க ஆன்மீகம் என்பது ஒரு ஒழுக்கம், என்னை உயிரை காப்பாற்றியதே அம்மன் அப்படின்னு பேசியிருக்காங்க. பிரபல சேனல் ஒன்றுக்கு ஆன்மீக சங்கமம் 2025 என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. கலந்துக்கிட்டு பேசிய நடிகை நளினி, என்னை பொறுத்தவரை ஆன்மீகம் என்பது ஒரு ஒழுக்கம். சிறு வயதிலே வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் வீட்டிற்கு வந்ததும் முகம் கால் கழுவி விட்டு அதே போல் தீர்த்தம் குடி, கோவிலுக்கு போயிட்டு வா, நெற்றியில் குங்குமம் வைத்துக்கொள்னு சொல்லுவாங்க. அங்கிருந்தே நமக்கு ஆன்மீக பயணம் தொடங்கிருச்சு. நான் சிறு வயதில் இருந்தே அதே போல் தான் இருந்தேன். ஆனால் இடையில என்னுடைய ஆன்மீக பயணத்திலேருந்து நான் சிறிது விலகிட்டேன். மீண்டும் ஆன்மீகத்தில் இணைந்திருக்கிறேன். இப்பொழுது நான் மிகவும் சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கிறேன். அதற்கு காரணம் கடவுள் என்னை ஒவ்வொரு விஷயத்திலும் வழிநடத்தி கொண்டு வராரு. அதற்கான சாட்சி தான் 2025ஆம் ஆண்டு ஆன்மீக சங்கமத்தில் இப்போது தான் பேசிக்கொண்டிருப்பது தான். என்னை பொறுத்தவரையில் ஜோதிடமும் உண்மை, ஆன்மீகமும் உண்மை. இந்த இரண்டையுமே என் வாழ்வில் நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய 12வது வயதில் என் உடம்பு முழுக்க புண்ணாக சிரங்காக இருக்கும். அப்போது பலரும் இந்த பெண் தங்காது அவ்வளவுதான்னு சொன்னாங்க. அப்போது என் அம்மா சிவாச்சாரியார் ஒருடம் அழைத்து போனாங்க. அந்த சிவாச்சாரியார் என்னை பார்த்துவிட்டு, இன்று இந்த பெண்ணை யாரெல்லாம் ஒதுக்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் நாளைக்கு இந்த பெண்ணை கொண்டாடக்கூடிய அளவிற்கு, இந்த குடும்பத்திலேயே தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு இந்த பெண் உங்களை வாழ வைப்பார்னு சொன்னாராம். சிவாச்சாரியார் சொன்னதை யாரும் நம்பலையாம். என் அம்மா மாரியம்மனிடம் மண்டியிட்டு வேப்பிலையில் போட்டு கதறி அழுதுருக்கிறாங்க. அப்போது அம்மன் தான் எனக்கு உயிர் கொடுத்து காப்பாத்தினாங்க. 13 வயதுக்கு பின்னாடி என்னுடைய நிலைமை மாறிடுச்சு. 14 வயதுல நான் நடிக்க ஆரம்பிச்சேன். இன்ன வரைக்கும் என்னுடன் என் கருமாரி துணை இருக்கிறாள். நான் இப்போது அழைத்தாலும் கூட அந்த நொடிய கருமாரி அம்மன் என் முன் தோன்றுவாள். இது நல்லது, இது கெட்டது, இதை செய், இதை செய்யாதே என்று என்னை என் அம்மன் உடனிருந்து வழிகாட்டி கொண்டே தான் இருக்கிறாள். அதற்கு காரணம் ஆன்மீகத்தின் மீதும் ஜோதிடத்தின் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நளினி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் ரொம்பவே நெகிழ்ச்சியோடு பேசியிருந்தாங்க. இப்படி ஒரு பக்தியை சினிமா உலகில் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னும், எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளை சிறு வயதில் முதல் தெய்வ பக்தி ஒழுக்கம் என பழகினால் அவர்கள் படிப்பில் கவனத்துடன் படித்து வாழ்வில் வளம் பெறுவாங்க, மற்ற தடம் பார மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாகவும் பலரும் கமெண்ட்டுகளை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.